ஜனாதிபதி இப்படி மலையகத்துக்கு வந்து தேயிலை தோட்டத்துல ஏறி போனதை வந்து நாங்க பார்த்ததே இல்லை. 200 வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எங்களுக்கு கதைக்க கூட எங்களுக்கு ஏழலை எனக்கிட்ட எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்னா எங்களுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது கதைக்கிறதுக்கு. இந்த ஜனாதிபதி வந்து நெத்தி காணில் துப்புரவு பண்ணாம புல்லுகள்ல காடுகள்ல ஏறி வந்து மக்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி அவங்களையும் தனித்தனியா கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறாரு. 50 ரூபா 100 ரூபாய்க்கு போராடித்தான் நாங்க சம்பளத்தை வாங்கணும். ஆனா அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு இந்த சம்பளத்தை போட்டு கொடுத்ததுக்கு நன்றி. பில்லுக்கானன்னு பார்க்காம போத்தலோடுன்னு பார்க்காம குச்சிகள்ல கீறுபட்டு வாழ்த்து கொடுத்தது மிகவும் சந்தோஷம். மணிவரைக்கால் கல்லி ஆள் அங்கிட்டு போறாங்க. அங்கிட்டு போறாங்க. எல்லாம் கேட்கலாம் அப்படி துணியாது வரிநாக்கில் நின்று நாட்டுல ஜனாதிபதிக்கு கோடான கோடி நன்றி. என்னன்னு கேட்டா இவ்வளவு நாள் எங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு எனக்கு 52 வயசு. ஆனா இவ்வளவு நாளைக்கு நாங்க எத்தனையோ ஜனாதிபதியை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி மலையகத்துக்கு எங்களுக்கு வந்து ஜனாதிபதி வந்ததே இல்லை, எங்க வயசுக்கு வந்ததே இல்லை. ஆனா இந்த மாதிரி எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்த ஜனாதிபதிக்கு கோடான கோடி நன்றி. என்னன்னு கேட்டா எந்த ஒரு ஜனாதிபதியும் நாங்க ரோட்ல போராடி 50 ரூபா 100 ரூபாய்க்கு போராடித்தான் நாங்க சம்பளத்தை வாங்கணும். ஆனா அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு இந்த சம்பளத்தை போட்டு கொடுத்ததுக்கு எங்களுக்கு பார்த்ததுக்கு நன்றி. எங்க வயசுக்கு இந்த மாதிரி ஜனாதிபதி இப்படி மலையகத்துக்கு வந்து தேயிலை தோட்டத்துல ஏறி போனதை வந்து நாங்க பார்த்ததே இல்லை. அவர் 200 வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எங்களுக்கு கதைக்க கூட எங்களுக்கு ஏழலை எனக்கிட்ட எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்னா எங்களுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது கதைக்கிறதுக்கு. ஜனாதிபதிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், எங்க விட்டு வாழ்த்துக்கள். மலையக மக்கள்கிட்ட அவ்வளவு பேர் விட்டு வாழ்த்து, மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுக்கு நீங்க சம்பளமெல்லாம் கூட்டி கொடுத்ததுக்கு மிச்சம் நன்றி. நாங்க வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி எல்லாம் கேட்போம். இந்த பையனும் நாங்க போராடாம எங்களுக்கு கிடைச்சதுக்கு மிச்சம் நன்றி. எல்லாத்துக்கும் மிச்சமே நன்றி. எங்களோட 1750 ரூபா சம்பளம் ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல எப்படி சொன்னாரோ அந்த சம்பளம் எங்களுக்கு நேற்று நாங்கள் கைக்கு வாங்கிட்டோம். அதனால மலையக மக்கள் நாங்கள் அனைவரும் அவருக்கு நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்னன்னு கேட்டால் எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி வந்து ரோட்டோட போக தான் பார்த்துருக்கோம். இந்த ஜனாதிபதி வந்து நெத்தி காணில் துப்புரவு பண்ணாமல் புல்லுகளில் காடுகளில் ஏறி வந்து மக்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி அவங்களையும் தனித்தனியாக கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகிறாரு. சம்பளத்தை கூட்டி கொடுத்ததும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து மக்களை பார்த்து சந்திச்சுட்டு போகிறாரு. இப்படியாப்பட்ட ஜனாதிபதி எங்களுக்கு நெடுகாலம் எங்களுக்கு வேணும். இன்னும் சில விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டால் சில கம்பெனிகள் கிலோ கணக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு வராங்க. அது என்னென்னு கேட்டால் ஒரு இடத்துல 20 கிலோ, ஒரு இடத்துல 25 கிலோ, ஒரு இடத்துல 18 கிலோ, ஒரு இடத்துல 26 கிலோ, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் ஜனாதிபதி கண்காணிப்பு புள்ளிகள் வந்து பார்க்கணும், எஸ்டேட் மூலியமாக ஒலிட்ஸ் மூலியமாக வந்து பார்க்கணும். அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் கிலோ கணக்கு கொஞ்சம் கூடுதலே வெட்டுப்படுது. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து ஆளுகளை பக்கம் வந்து இந்த ஒலிட்டிஸை போட்டு கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் எங்களுடைய குறைகள். ஆனால் எஸ்டேட்டில் எந்த விதமான ஒரு குறைகள் இல்லை. எங்களுக்கு சம்பளம் சரியான முறையில் எங்களுக்கு கைக்கு கிடைச்சிருச்சு. 1750 ரூபா ஜனாதிபதி சொன்ன சம்பளம் நாங்கள் வாங்கிட்டோம். இந்த முறை நாங்கள் போராடாமையே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நாங்கள் கொடுத்த தொகுதியை. ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தையும் எங்களுக்கு பெற்றுட்டோம். மீண்டும் நாங்கள் 8 காமராவில் தான்
நாங்கள் வாழ்கிறோம். அந்த 8 அடி காம்பராவை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு 8 அடி காம்பரா இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தாங்க ஒவ்வொரு குடும்பத்துகள்லையும் 5 பேர் 6 பேர் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதே வீட்டுகளில் வாழ்கிறாங்க. அதனால எங்களுக்கு மனசுக்கு கவலை. எங்களுக்கு தனித்தனியாக வீடுகள் கட்டி எங்களுக்கு அமைச்சு வச்சா நன்றி. ஜனாதிபதி அவர்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பில்லுக்கானன்னு பார்க்காம போத்தலோடுன்னு பார்க்காம அவ்வளோத்துலேயும் குச்சிகளில் கீறுபட்டு ஏறி வந்து எங்களை வாழ்த்து கொடுத்தது மிகவும் சந்தோஷம். நீங்கள் 100 வருஷத்துக்கும் நன்றியாக இருக்கணும், நல்லதாக எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கும் கொடுக்கணும். நாங்கள் தருவோம். எங்களுக்கு மிச்ச நன்றி, வந்ததே நன்றி, இவ்வளவோ நன்றி. வண்டியை போனேன் அதுக்கு